சென்னை பகுதியில் உள்ள 22 தொகுதிகளில் டிஎம்கேக்கு 9 முதல் 12 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 3 முதல் 4 தொகுதிகளும், தாவேகாவுக்கு 7 முதல் 9 தொகுதிகளும் கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது. சென்னையையும் சேர்த்து வட தமிழகத்தில் மொத்தமாக உள்ள 83 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு 27 முதல் 32 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 43 முதல் 46 தொகுதிகளும், தாவேகாவுக்கு 8 முதல் 10 தொகுதிகளும் கிடைக்கும் என்கிறது ஜேவிசி எக்ஸிட் போல். தென் தமிழகத்தில் உள்ள 58 தொகுதிகளில் திமுகவுக்கு 22 முதல் 33 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 24 முதல் 34 தொகுதிகளும், தாவேகாவுக்கு 0 முதல் 3 தொகுதிகள் வரையும் கிடைக்கக்கூடும். காவிரி டெல்டா மண்டலத்தில் உள்ள 41 தொகுதிகளில் திமுகவுக்கு 20 முதல் 22 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 19 முதல் 21 தொகுதிகளும் கிடைக்கக்கூடும் என்கிறது ஜேவிசி எக்ஸிட் போல். காவிரி டெல்டாவில் தாவேகாவுக்கு சீட் கிடைக்கும் வாய்ப்பே இல்லை எனவும் தெரிய வருகிறது. அதிமுக கோட்டையாக விளங்கக்கூடிய தமிழகத்தின் மேற்கு பகுதியான கொங்கு மண்டலத்தில் உள்ள 52 தொகுதிகளில் திமுகவுக்கு 6 முதல் 8 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 42 முதல் 46 தொகுதிகளும் கிடைக்கும் என்கிறது ஜேவிசி எக்ஸிட் போல். இங்கு தாவேகாவுக்கு 0 முதல் 2 தொகுதிகள் வரை கிடைக்கக்கூடும். டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில் வெளியான ஜேவிசி எக்ஸிட் போல் முடிவுகளின்படி அதிமுக தலைமையிலான தமிழக என்டிஏவுக்கு 128 முதல் 147 சீட்டுகள் வரை கிடைக்கும். எனவே அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. திமுகவுக்கு 75 முதல் 95 சீட்டுகள் வரை கிடைக்கும். தாவேகாவுக்கு 8 முதல் 15 சீட்டுகள் வரை கிடைக்கும் என்று தெரிகிறது.